டெண்டர் வைக்காம சார், டெண்டர் வச்சு ஒர்க் ஆர்டர் போடாம வேலை பார்க்க முடியாது சார். மாநகராட்சி கூட்டத்துக்குள்ள அங்க இருக்க மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் போக இன்னொரு கேங்க இருந்துச்சு, அது நீசிலே வரலைய. வந்து 60 நாள் ஆச்சுல, கோர்ட்ல போட்டு யார் யார் மேல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நீங்க அண்ணன் செஞ்சீங்களா, நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கு? இந்த தீர்த்தக்காடுல பட்டா வாங்கி கொடுத்தது யாருங்கய்யா? இந்த மூர்த்தி தாங்கய்யா பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். ஜல்லிக்கட்டு நடத்ததுல ஏதோ தவறு நடந்து போச்சு, ஏதோ சொன்னாருன்னு சொன்னாங்க மூர்த்தி. அப்படி இல்லை, இன்னைக்கும் என்ன ஜல்லிக்கட்டு டோக்கனை என்ன நடந்துக்குன்னு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கு. இதுவரைக்கும் வரலாறுல மேலூர்னு ஒரு தொகுதியை ஜெயிக்க வச்சது யாருங்க தலைவர்? வணிகவரித்துறையும் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு சொல்லும்போது நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய நிதித்துறையினுடைய செயலாளர் சித்திக் சார் அவர்கள் ஏதோ லீக்கேஜ் இருக்குன்னாரு. அந்த வணிக வரித்துறையை பொறுத்தளவு அவர் இருக்கிற காலத்துல தான் 13 டிவிஷன் உருவாகுனா, அவர் 1.4 வருஷம் இருந்தாருங்க. அந்த வணிக வரித்துறையை பொறுத்தளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அவங்களுடைய பங்கு இருக்கு, எங்களுடைய பங்கு இருக்குது. ஏறத்தாழ அதையும் அந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக நடந்திருக்கிறோம். அதோட இந்த வருமானத்தை சொல்றாங்க, அந்த கைட்லைன் வேல்யூ சொல்றாங்க. இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு கிடைச்சி அப்படியே சொல்றேன் வரிசை. கைட்லைன் வேல்யூல ஒரு முன்னார ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். நம்ம திருமங்குளத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுல புதுசா இப்ப டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. டெவலப் ஆகி 2 ஒரே சர்வே நம்பர்ல 2 பேர் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் முன்னுக்கு அதுக்கு 350 ரூபா தாங்க கைட்லைன் வேல்யூ. கவர்மெண்டுடைய கைட்லைன் வேல்யூ 300 இருந்து 350 ரூபா தான். ஆனா அவர் என்ன செய்யறாரு, 1000 ரூபா போட்டு பதிஞ்சிடுறாரு. 1000 ரூபா போட்டு பதிஞ்சா, முழுசா பதிஞ்சா பக்கத்துல இருக்கிறவரு அந்த 350 ரூபாய்க்கு தான் நான் பதிவின்றார். அப்படி பதிய முடியாது சட்டத்துல. யாரு கூடுதலா அதிகமான இதை பதிஞ்சிட்டாங்கன்னா அதைத்தான் பக்கத்துல இருக்க பதிய முடியும். அது மாதிரி வர்றது தான். இல்ல இவங்க கைட்லைன் வேல்யூ கூட்டிட்டாங்க, அதை கூட்டுறாங்க, அதுக்கெல்லாம் டவுனை சுத்தி இருக்கிற பகுதிகளில், அதுவும் இருக்கக்கூடியதுகளில் அது அரசு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாங்க பொறுப்பேற்கும் போது 2021 பொறுப்பேற்கிற போது பதிவுத்துறையினுடைய வருமானம் 10,000 கோடி. ஏஎஸ் இல்லாம வேலை பார்க்க முடியாது. 100 நாள் வேலைக்கு ஏஎஸ் அதிகாரியை வாங்கிக்கிருவாங்க. அதிகாரி வாங்கி 100 நாள் வேலையில பார்க்க சொல்லுவாங்க. நீங்க ஏஎஸ் இல்லாம யாரு வேலை பார்த்தாலும் அதை கொடுக்க முடியாது, அது வேலையும் பார்க்க முடியாது. அவசர சொன்னா கூட சின்ன சின்ன வேலை. ஆனா உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றதுனால, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எந்தெந்த வேலைக்கு ஏஎஸ் கொடுக்காம பாக்குறாங்க, நீங்க கேளுங்க. அது யாரா இருந்தாலும் பண்ண முடியாது. டெண்டர் வைக்காம சார், டெண்டர் வச்சு ஒர்க் ஆர்டர் போடாம வேலை பார்க்க முடியாது சார். சார் மாநகராட்சி கூட்டத்துக்குள்ள அங்க இருக்க மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் போக இன்னொரு கேங்க இருந்துச்சு, அது நீசிலே வரலைய. சம்பந்தப்படாதவங்க எத்தனை பேரு, எவ்வளவு பேர் மாநகராட்சி கூட்டத்துக்குள்ள இருந்தாங்களா? இப்ப மாநகராட்சி கூட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய சொத்து கணக்க கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சொத்து கணக்கப்ப அவங்ககிட்ட கேட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, எல்லா பேரும் கேட்கணும். நான் என்ன சொல்றேன், மாநகராட்சி மாமன்றத்துல இப்ப இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு இப்ப 60 நாள் ஆச்சுல, கோர்ட்ல போட்டு யார் யார் மேல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நீங்க அண்ணன் செஞ்சீங்களா, நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கு? யாரு செஞ்சிருக்கா, அந்த மாநகராட்சியில யாரு தவறு பண்ணிருக்கா, என்ன தவறு பண்ணிருக்காங்க, கோர்ட்ல உடனே கொடுங்கன்னு சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்கணும்ல. இப்ப இருங்க, நீங்க தப்பா அடிச்சுக்காங்க. என்ன சொன்னீங்க, மதுரை மாநகராட்சி ஒரு குப்பை நகரமா இருக்கு, இந்தியாவிலேயே ஒரு கடைசி இடத்துல இருக்குது மாநகரம். இப்ப என்ன 60 குப்பைக்கு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து இப்ப 60 நாள் ஆச்சு. இப்ப மாநகராட்சியில எங்க இப்ப எல்லா வேலையும் பார்த்துட்டாங்களா? இல்லண்ணா என்னன்னாலும் பார்த்து. ஆனா அதுல இங்க பாருங்களா, ஆனா அதுல ஒரு நூலு கூட யாரா இருந்தாலும் டெண்டர் வச்சு ஒர்க் ஆர்டர் இல்லாம வேலை பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி இருந்தா நீங்க வாங்கிக்கிட்டு கோர்ட்ல போட்டு ஏமா வேலை பார்க்கணும்னு பாட சொல்லுங்க.
சார், உங்க கிழக்கு தொகுதியில வந்து தீர்த்தக்காடு பகுதியில வந்து எந்த அடிப்படை வசதி இல்லாம பல்வேறு போராட்டங்கள் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து இந்த 60 நாள தாவேக்க அரசு வந்து அந்த பகுதியில வந்து மின் இணைப்பு தீப்பட்டாவெல்லாம் வாங்கிட்டாங்க. உங்க தொகுதி தலைவா, அந்த தீர்த்தக்காடுல பட்டா வாங்கி கொடுத்தது யாருங்கய்யா? இந்த மூர்த்தி தாங்கய்யா பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். இருங்க, என்னன்னு கேளுங்க, அதை முழுசா கேளுங்க. பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மேடம் அவங்க இருக்கும்போது அங்க யாரெல்லாம் குடியிருந்தாங்களோ, சொல்ற கேளுங்க, யாரெல்லாம் அங்க குடியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த பல ஆண்டு கால பிரச்சனை நாளைக்கு வரும்போது அந்த கிளையன்ட் ஏமா பட்டா என்னைக்கு தேதியிலமா இருக்குன்னு கேளுங்க. பட்டா வாங்கி கொடுத்தது நாங்க, பட்டா வாங்கி கொடுத்தோம் அவங்க. அந்த இதை எல்லாமே சேர்த்து நடக்காத இடத்துல எல்லாம் ரோடு போடுங்க, லைட் போடுங்க நாங்க. அப்புறம் கடைசியா சொல்லி மாநகராட்சியினுடைய முன்னாள் ஆணையாளர் நம்ம சித்ரா மேடம் அதுக்கான உத்தரவை வழங்கி அந்த ரோடு போட்டு அந்த லைட்டு போட்டது என்னைக்கு ஒர்க் ஆர்டர் போட்டாங்க, என்னைக்கு போட்டாங்கன்னு மாநகராட்சியில் எடுத்து பாருங்க. வேலை நடக்கிறதுக்கு காலதாமதமாக இருந்திருக்கலாம். அந்த மற்ற இடத்துல அந்த லோக்கல்ல உள்ளூர்காரங்களே கேஸ் போட்டிருக்காங்க. உள்ளூர்காரங்களே எங்களுக்கு வேணும்னு அந்த இடத்துல கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்க இருந்தப்ப யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால உண்மை இருக்கிறதுல இதுதான் உண்மை. இது இந்த நிகழ்ச்சி என தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ணனை பொறுத்தளவு மதுரையினுடைய வளர்ச்சிக்கும் மதுரையுடைய இதுக்கு அவர் துறையில செய்யணும். எல்லா துறைக்கும் எல்லா வகையிலையும் அண்ணன் தான் எல்லா துறைக்கும் எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்க அத்தனைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் உண்மைதான், அது என்னன்றது அவங்க இதுல இருந்து சொல்லிக்குவாங்க. அதனால நல்லது நடக்கட்டும், மதுரைக்கு நல்லது பண்ணட்டும். இப்ப இன்னொன்னு வேற அன்னைக்கு சொன்னார் அவனியாபுரத்துல, நீங்க ஜல்லிக்கட்டுன்னா மூர்த்தி ஜல்லிக்கட்டுனா காலைனாலும் அவர் தான் மாடுனாரு. தயவு செய்து நீங்க பூரா இருக்கிறீங்க, அது வந்து அரசாங்க ஜல்லிக்கட்டு தான், கலெக்டர் தலைமையில தான் நடக்கும். 15,000 பேர் வருவாங்க. நாங்க என்னத்தோ ஏதோ கொடுத்து நடத்தி இருக்கிறோம். அதுல தவறு நடந்திருக்காரு. இப்ப அமைச்சர் அண்ணனும் இங்க இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த 15,000 பேரையும் எல்லா ஜல்லிக்கட்டுலையும் அவங்கள எல்லாம் நடக்க வச்சு நாங்க வேடிக்கை பார்க்கறோம்ன்றக்காக. அப்படி நடக்கும்போது உங்களோட சேர்ந்து நானும் பாராட்டுறேன், நானும் வாழ்த்துறேன். ஏன்னா இப்ப ஜல்லிக்கட்டப்ப வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு பூரா கொடுக்கணும்ல. இப்ப ஜல்லிக்கட்டு நடத்ததுல ஏதோ தவறு நடந்து போச்சு, ஏதோ சொன்னாருன்னு சொன்னாங்க மூர்த்தி. அப்படி இல்ல, இன்னைக்கும் என்ன ஜல்லிக்கட்டு டோக்கனு என்ன நடந்திருக்குன்னு கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு, யார் மாடு உடைய யார் கொடுத்திருக்காங்கன்னு. அதனால வரக்கூடிய ஜனவரியில இப்ப அன்னைமாரெல்லாம் இருந்து அந்த எத்தனை பேரு மாடு கலந்துக்கிறேன்னு சொல்றாங்களோ அத்தனை பேர், எத்தனை பேர் பிடிக்கிறோம்ன்றாங்களோ அத்தனை பேரையும் அன்னை சிறப்பா நடத்துறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நடத்த முடியாதத செய்ய முடியாததெல்லாம் இருந்து ஜூம் மீட்டிங் பண்றாரு. திமுக கட்சி இந்த அளவுக்கு மோசமா போச்சு. 2021 விடுதலை சிறுத்த காங்கிரஸ்னாலதான் திமுக ஆட்சியை அமைச்சிட்டு அமைச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லுவாரு. இப்ப உங்களுக்கு இப்ப இன்னொரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். இன்னொரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் சொல்ல வேண்டி இருக்குது. இப்ப சொல்ல நீங்க இல்ல சொல்ற கேளுங்க. இல்ல இல்லங்க தலைவரே, இப்ப அமைதியா நாங்க இருக்கட்டும்னா அமைதியா இருக்கிறது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கு. உங்களோட சேர்ந்து இந்த 3 மாதத்தினாலும் எவ்வளவு செய்யறாங்கன்னு பாப்போம். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்களும் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. ஏன்னா நீங்க தான் இருப்பீங்க. எத்தனை பேருக்கும் சந்தோஷமா இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம நடத்தினதை விட பிரமாதமா நடத்துறோம் இருக்காங்க. அதுக்கும் நம்ம இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். சரியா? மாவட்டத்துல இல்லாத அளவு மதுரை மாவட்டத்துல வந்து தோல்வி அதிகமா இருக்கு. ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி தான் எதையுமே ஜெயிக்க முடியாத ஒரு தொகுதியை ஜெயிச்சு கொடுத்திருக்கமே, அது தொகுதியா இல்லையா தலைவா? சொல்ற கேளுங்க தலைவா, இதுவரைக்கும் வரலாறுல மேலூர்னு ஒரு தொகுதிய ஜெயிக்க வச்சது யாருங்க தலைவர்? இல்ல அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலர் நானு. அதுக்கெல்லாம் ஒரு நாள் தயவு செய்து உங்களை கூப்பிட்டு விளாவாரியா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இது மட்டும்தான் சப்ஜெக்ட், இது மட்டும்தான் நம்ம சொல்லணும். அதனால முதலமைச்சர் காலத்துல 5 வருஷத்துல
என்னெல்லாம் நாங்கள் மதுரையில் செஞ்சுருக்கோம் கொண்டிருக்கோம். இவர் இப்போ நான் இப்போ பேட்டியை கொடுத்ததுக்கு இவர் அண்ணன் என்னை தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு அமைச்சர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த துறையில் சொல்லிக்கிட்டு இருக்கான்றதுக்கு பதில் சொல்லணும் உங்களை அழைச்சு. சரிதானா? இன்னும் பேசாமல் நான் எங்கே அமைதியாக சொல்லியிருக்கேன் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாசம் அமைதியா இருந்துட்டு தான் நார்மலா 3 மாசம் இல்ல அவங்க செய்ய அவங்க 3 மாசமெல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கு இல்லைங்க. எல்லாமே இப்ப நம்ம இருக்கிறாங்க. இப்ப நாங்க பொறுத்தளவுக்கு அவர் வைக்கிற பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறாரு. அவரு கொடுக்குறோம். இன்னும் இப்ப 60 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் 3 மாசத்துல நான் வந்து மக்களுக்கு இப்ப நீங்க மதுரை மக்களுக்கு நம்ம குறிப்பா நான் தமிழ்நாடு அரசியல் பேச முடியாதுங்க. நம்ம மதுரை மக்களுக்கு எங்க அண்ணன் மாண்புமிகு சட்டத்துறை அண்டு அதுக்கு பேர் என்ன அது மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் எப்படி செய்யறான்னு பார்ப்போம். எல்லா மக்களும் மனநிறைவு இருக்கிறப்போ உங்களோட சேர்ந்து நானும் யாருங்க யாருக்கு 3 மாசம் அமைதிக்கு இல்லைங்க. இவர் பண்ண எல்லா துறைக்கும் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது இப்ப இந்த ஆட்சியில அமைச்சரா இருக்கிறவங்க முதலமைச்சர் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கவங்க இதுல என்ன முடியுமோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் தான் எல்லா துறையினுடைய சார்புலையும் நாட்டினுடைய கூட்டணியை பத்தியும் நடக்க போறத பத்தியும் மக்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்றது மதுரையினுடைய அமைச்சர் சட்டத்துறையிட மின்துறை அமைச்சர் அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய துறையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த துறையில நான் சொல்லியிருக்கிறது இப்படி சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்ன விளக்கம் சொல்றான்னு பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப அவர் தானே இப்ப எந்த அமைச்சரும் அவங்கவுங்க துறையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவர் அண்ணன் தானே சென்னையில இருந்தாலும் மூர்த்தின்றாரு, இங்கேனாலும் என்ன மூர்த்தின்னு எனக்கே தெரியல. என்ன சொல்றீங்க? அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. அது பொறுத்திருந்து பார்ப்போம்ன்றது அது நீங்களும் பொறுத்து. நான் வேற தப்பான கண்ணோட்டத்தில் சொல்லல. ஆனா மதுரை மக்களுக்கு என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாங்க என்னைய பொறுத்தல. ஏன்னா அதெல்லாம் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கட்சியில மேல இருக்கவங்க பாத்துக்கணும். நான் சொல்றது மதுரைக்கு அவர் துறை ரீதியாகவோ இல்ல அரசு மூலியமாக இவர் தானே இப்ப பொறுப்பு எல்லாம் பாக்குறது. இப்ப அண்ணன் தானே பேசிக்கிட்டு இருக்காரு. யார் பேசுறாரோ இல்ல இவர் தானே. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வேற எதையும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. வேற எந்த காரணத்தை கொண்டு சொல்லலாம். இப்ப அவர் என்ன பண்றாங்க, என்ன ஏது, என்ன செய்ய போறாங்க என்னன்றதுக்கு சொல்றதுக்காக சொல்லி இருக்கிறேன். பாத்துங்க. நன்றி, வணக்கம்.